பிசிக்ஸ்ல ஒரு கான்செப்சுவல் சம் பண்ணலாம் பாருங்க. லாஸ் ஆஃப் மோஷன்ல இருந்து a mass small m 2 kg hangs at rest from vertical string. At the top of this string two other strings are attached. அதாவது இந்த மாஸ் m வந்து இருக்கு இல்லைங்களா, இது வந்து 2 kg கொடுத்துருக்காங்க. இது வெர்டிக்கல் ஸ்ட்ரிங்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய டாப்ல டூ அதர் ஸ்ட்ரிங்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் ஃபிக்ஸ்ட் டு வால், ஒன்று வந்து வால்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தி அதர் பாசஸ் ஓவர் 3 ஐடியல் புல்லிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் ஸ்ட்ரிங் வந்து ஐடியல் புல்லிஸ்ல இப்படி பாஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கனெக்டட் டு மாஸ் கேபிட்டல் M. தி டூ அப்பர் ஸ்ட்ரிங்ஸ் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் ஆல்ஃபா 80 டிகிரி. அதாவது இந்த அப்பர் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு இல்லையா, இட் மேக்ஸ் இந்த வித் வெர்டிக்கல் வந்து 80 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. 80 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் டிட்டர்மைன் தி மாஸ் எம்ன்றாங்க. அப்போ இது ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆக்சுவலாக இது வந்து ஃபிக்ஸ், சும்மா இந்த புள்ளியெல்லாம் ஃபிக்ஸ்டுன்னு அர்த்தம் அப்படின்னு அஜூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த த்ரூ அவுட் தி ஸ்ட்ரிங் டென்ஷன் வந்து சேமாக இருக்கும். அப்போ இங்கே வந்து டென்ஷன் டீன்னு போட்டோம்னா இங்கே எம்ஜின்னு ஆக்ட் ஆகும், கேபிட்டல் எம்ஜி. அப்போ இங்கே டென்ஷன் டி, இங்கே டென்ஷன் டி சேமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே டென்ஷன் டி, இங்கே டென்ஷன் டி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேபிட்டல் எம்ஜி இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ரெஸ்ட்ல இருக்கிறதுனால டென்ஷன் மைனஸ் எம்ஜி நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம்னா அப்போ டி ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்னு கிடைச்சிருது. இப்போ இந்த ஸ்மால் எம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஸ்மால் எம் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குமோ அவ்வளோ ஃபோர்ஸ் இங்கே எம்ஜின்னு ஃபுல் பண்ணும். ஸ்மால் எம்ஜி தான் எம் வந்து 2g ஃபோர்ஸ் ஃபுல் பண்ணுது டவுன்வர்ட். ஓகேங்களா? இந்த டென்ஷன் டி இருக்கு இல்லையா, இது ரெண்டு காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணலாம். ஒரு காம்பனண்ட் வந்து டி காஸ் 80, இந்த பக்கம் வந்து டி சைன் 80 அப்படின்னு ரிசால்வ் பண்ணிக்கலாம். டி சைன் 80 சரிங்களா? அதே மாதிரி இந்த டி இருக்குல்ல, இதையும் அந்த பக்கம் ரிசால்வ் பண்ணிக்கலாம். டி காஸ் 80, ஆல்ரெடி டி காஸ் 80 இருக்குனால 2t காஸ் 80 போட்டுட்டு இங்கே டி சைன் 80ன்னு போட்டுக்கலாம். 2 sin 80. இப்போ ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல இருக்கிற டி சைன் 80 2 sin 80 கேன்சல் ஆயிரும், ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கனால. அப்போ வெர்டிகல் டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் எம் வந்து ரெஸ்ட்ல இருக்கனால அப்போர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அப்போர்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ வருது? 2t cos 80 வருதா? தட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. எம் எவ்வளோ? 2gன்னு போட்டுடலாம். ஓகேவா? இப்போ இந்த டி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? எம்ஜி கண்டுபிடிச்சோமா? அப்போ 2 இன்ட்டு இங்கே என்ன போட்டுடலாம்? எம்ஜி இன்ட்டு காஸ் 80 ஈக்குவல் டு 2gன்னு போட்டுடலாம். இப்போ என்னென்ன கேன்சல் பண்ணலாம்? இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஜி கேன்சல் பண்ணிடலாம். அப்போ m இன்ட்டு காஸ் 80, m இன்ட்டு காஸ் 80 என்ன வருது சொல்லுங்கப்பா? 1ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ m ஈக்குவல் என்ன வரும்? 1 பை காஸ் 80. m வந்து எவ்வளோப்பா? 1 பை காஸ் 80. அப்போ காஸ் 80 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ காஸ் 80 சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ காஸ் 80 எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 1 பை காஸ் 80 வந்து 0.1736 பா. அப்போ 1 பை 0.1736 எவ்வளோ வரும்னு சொல்லுங்க? 5.76 நியர்லி கிலோகிராம். அப்போ வந்து இந்த மாஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த எம் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த மாஸ் வந்து 5.76 கிலோகிராம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா 1 பை காஸ் 80 கூட சொல்லிக்கலாம்.